இந்தியா கூட்டணி சார்பில் நடத்தப்பட்ட இந்த பந்த் என்பது முழுமையாக வெற்றி பெறவில்லை. பல இடங்கள்ல அப்பாவி பொதுமக்கள் பஸ் நிலையத்தில் பஸ் கோசம் காத்துக்கிறாங்க. அரசுக்கு ஆதரவான பஸ்ஸுகளும் இந்த எதிர்கட்சிகளுக்கு ஆதரவான பஸ்ஸுகள் மட்டும்தான் ஓட்டப்படவில்லை. நிறைய பேருந்துகள் காலையிலேருந்து ஓட்டப்பட்டது. மீன் மார்க்கெட்டு, இங்க இருக்கிற மீன் மார்க்கெட்டு எல்லாமே திறக்கப்பட்டது. மலர் கடைகள் திறந்து விற்பனை செய்யப்பட்டன. காய்கறி கடைகள், உழவர் சந்தைலாம் முழுமையாக விற்பனை செய்யப்பட்டன. ஆட்டோக்கள், டெம்போக்களும் ஓடிந்து. பந்த் என்பது சட்டவிரோதமான ஒரு செய்கை என்று பல முறை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்து இருக்குது. அப்ப இந்த பந்துக்கு ஆதரவு அளிக்கிறவங்களும் குற்றவாளி தானே? யாரா இருக்கட்டுமா? எப்படி ஒரு பந்து கோசம் ஒரு அரசு இயந்திரத்தை முடக்கம் செய்து லீவ் விடுறீங்க? எந்த சட்டத்தின் கீழ் லீவ் விடுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் இந்த நாடகம் இது போன்ற நாடக செயல் 2026 சட்டமன்ற தேர்தல் நிச்சயமா எதிரொலிக்கும். ஆட்சியில் உள்ளவர்கள் கட்டாயமா வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போனா நம்ம அண்ணன் எப்ப காலி ஆகும், திண்ணை எப்ப நம்ம போய் உட்காரலாம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இது கூட சேர்ந்து போவாங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த பந்தை ஆதரித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பந்தை நடத்திய எதிர்கட்சிகள் நன்றி சொல்லிக்கிறீங்க. திமுகவும் காங்கிரஸும் ஓகே, அவங்களுடைய நன்றியை அவர் ஏற்றுக்கொண்டார். யார் ஏற்றுக்கொண்டா? அவர் மறுக்கல, உன் நன்றிலாம் எனக்கு வேணாம்னு சொல்ல. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், நீ ஏன் இந்த மின் கட்டணத்தை உயர்த்துறீங்க? உயர்த்தின கட்டணத்தை முழுமையாக ரத்து பண்ணிட்டு போங்களா? யார் உங்களை எதிர்க்கிறோம்? நீங்களே எதிர்க்கல. உயர்த்தின தப்புன்னு தான் முதலமைச்சர் சொல்றாரு. அப்ப ஆளும் கூட்டணியிலே ஏதாவது விரிசலா? பிஜேபிக்கும் என்ஆர் காங்கிரசுக்கும் விரிசலா? மின்கட்டண உயர்வு என்பது பிஜேபி சம்பந்தமான பிரச்சனை. அப்போ இந்த பிஜேபி உயர்த்திய இந்த மின் கட்டணத்தை எதிர்த்து காங்கிரசும் திமுகவும் பந்து போராட்டம் நடத்துவதற்கு இந்த பந்துக்கு ஆதரவா முதலமைச்சர் வாய்ஸ் அனுப்புறாரா? பந்து நடத்துறது ஒண்ணு, பிரிவென்ட் அரெஸ்ட்டுக்கு நாங்கள் நேற்று லெட்டர் கொடுத்தோம். அந்த லெட்டர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல. முதலமைச்சர் பந்துக்கு ஆதரவாக ஸ்கூல்லாம் லீவ் விட்டாருன்னு சொல்லிட்டு ஒன்று. அதுக்கப்புறம் நீ பிரிவென்ட் அரெஸ்ட் பண்ணாததால 9 மணிக்கு மேலே 10 இடத்துல மறியல் பண்ணுறாங்க. 2 பஸ்ஸு கண்ணாடி உடைக்கிறாங்க. 2 பேருக்கு மண்டை உடையுது. அப்போ நீ அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. மீண்டும் சொல்கிறேன், இந்த மின் கட்டண உயர்வு சம்பந்தமாக ஆளுங்கட்சியோ சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்களும் மக்களை பகடக்காயாக வைத்துக்கொண்டு நாடகத்தை நடத்தி வருகின்றனர். மக்கள் ஆங்காங்கே எழுச்சி பெற்று தானாக முன்வந்து இந்த அரசுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டால்தான் உயர்த்தப்பட்ட கட்டணம் ரத்து செய்யப்படும். இதெல்லாம் நீங்க சொல்லணும். ஒரு ஜனநாயக ரீதியில பத்திரிகை துறை சேர்ந்த நண்பர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய நாடகம், இந்த எதிர்கட்சிகளுடைய நாடகத்தை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தணும்னு கேட்டுக்கிறான்.